வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகேசி. இன்றைக்கி ஆடி 1. ஸோ அபிஸ் டெலிகேசியில் இன்றைக்கி தேங்காய் சுடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 கோகோனட் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு கோகோனட் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கோகோனட்டையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நீங்கள் சேலம் சைடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தேங்காய் சுடுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக தேங்காய் சுடுவாங்க ஆடி 1 அன்னைக்கு. ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கே துபாயில் இருக்கிறதுனால என் குழந்தைங்க மிஸ் பண்ணுவாங்களேன்னு நினச்சேன். ஸோ இங்கே எப்படி செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு ஸ்டவ்லேயே செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல்ஸை வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சுடுறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தேங்காய் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை, அவல், அரிசி, வெல்லம், எள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நம்ம சுத்தம் பண்ணி வச்ச இந்த 2 தேங்காவையும் 3 கண் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கண்ணை வந்து இந்த மாதிரி ஓட்டை பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட் இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும், ஸோ பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாம் தேங்காயோட ஒரு கண்ணில் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபனல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கணும். அரிசி, பொட்டுக்கடலை, வெல்லம், அவல், எள் எல்லாத்தையும் நல்லா இதில் ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப அந்த தேங்காயோட ஒரு அரை தேங்காய் வர அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த என் குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதை ஃபில் பண்ணுறதுக்கு. பாருங்கள், என் குட்டி பாப்பாவும் வந்து உட்காந்துட்டு அவள் தான் என்ன ஒரு ஃபுல் கோகோனட்டே அவங்க 2 பேர் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கோகோனட்டில் வந்து நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வைக்கணும். இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஊரில் வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துலேருந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து இதை வந்து பெருசாக நீளமாக ஸ்டிக் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சுடுவாங்க. பட் எனக்கு இங்கே அந்த ஆப்ஷன்லாம் இல்லாததுனால நான் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்டிக்கை எடுத்து நான் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சேன். ஸோ இந்த மாதிரி இந்த தேங்காயெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பர்னரில் வச்சு நல்லா சுடணும். நல்லா ஃபுல்லாக கோகோனட் வேகிற அளவுக்கு சுடணும். ரெடி ஆகிட்டாங்க மேடம் சுடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அதை வந்து நல்லா சுட்டுக்கணும். ஃபுல்லாக எல்லா சைடும் வேகிற அளவுக்கு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். ஆடி 1 வந்து குருக்ஷேத்திர போர், பாரத போர் வந்து உருவான முதல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆணுச்சு. அன்றைக்கி காளி தெய்வத்துக்கு இந்த தேங்காய் சுட்டு பாண்டவர்கள் படைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஊரில் நாங்கள் கொண்டாடுவோம். சின்ன பசங்க தான் இந்த தேங்காய் இன்ட்ரெஸ்ட்டாக சுட்டு சாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் வீட்லேயே பூஜை பண்ணோம். இது வந்து குருக்ஷேத்திரத்தோட முதல் நாள் போரோட அன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறதுனால என் பொண்ணு உங்களுக்காக இன்றைக்கி வந்து பகவத்கீதையோட முதல் ஸ்லோகம் சொல்கிறான். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா சாப்டர் 1 ஸ்லோகா 1. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः
पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय हरे कृष्ण. இப்போ பாருங்கள், இந்த கோகனட் இந்த மாதிரி கட் பண்ணால் சூப்பராக எல்லாம் உள்ளே வெந்திருக்கு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காயும் நல்லா சுட்டுருக்கிறதுனால அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ABIS Delicacy.